ஃபிசிக்ஸ் இதை வந்து தியரி ஆஃப் ரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அப்படியே நேச்சுரல் திங்ஸை நம்ம ஸ்டடி பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் இந்த மெட்டாஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது என்னன்னா நம்மளோட ஃபண்டமெண்டல் நேச்சர் என்ன, இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருக்கோம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இது எப்படின்னா, நம்ம இப்போ ஒரு எஜுகேட்டராக நம்ம எதை வந்து இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்குறோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சர்டு ஒரு லேர்னிங் ப்ராசஸை நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அவங்க அந்த நாலேஜை ப்ராப்பரான வழியில் வந்து கெயின் பண்ணுறதுக்கு இந்த மெட்டாஃபிசிக்கல் அப்படிங்கிற இந்த மெத்தட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மெட்டாஃபிசிக்ஸ் அப்படின்னு நேச்சர் ஆஃப் ரியல் லைஃப்பில் என்னென்னலாம் இருக்கோ அந்த நேச்சுரலாக அந்த திங்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். அடுத்தது ஆண்டாலஜி. ஆண்டாலஜி அப்படிங்கிறது என்ன, இது வந்து மெட்டாஃபிசிக்ஸில் ஒரு பேசிக் ஒரு சப்டிவிஷன் மாதிரி அப்படின்னே வச்சுக்கலாம். இதுவுமே என்னென்னா ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எஜுகேட்டர்ஸ்க்கு என்னென்னலாம் ரிசர்ச் பண்ணுற மாதிரி என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாலிசி மேக்கர்ஸ்லாம் இருக்காங்களே, இப்போ குழந்தைங்களோட தேவை என்ன, இந்த காலகட்டத்துக்கு அந்த குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி எஜுகேஷன் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்குலாம் அவங்களுக்கு நிறைய ரிசர்ச் பண்ண தேவைப்படும் இல்லையா. அப்போது இந்த ஆந்தாலஜி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன நுவான்சஸ் கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த கிளாஸில் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு என்னென்னலாம் தேவை, அவங்களுக்கு எப்படி நாலேஜை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறத இந்த மெத்தட் மூலிமா நம்மளால் அனலைஸ் பண்ணலாம். அதை அனலைஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் நல்ல எக்ஸாம்பிள் வச்சுக்கணும்னா லைப்ரரி வச்சுக்கலாம். இப்போ ஒரு லைப்ரரி போனோம்னா புக்கெல்லாம் அப்படியே கண்ணாபின்னான்னு போட்டிருக்க மாட்டாங்க. ஒன்னொன்றுக்கும் ஒரு செக்ஷன் இருக்கும். கவிதை, நாடகம், அப்புறம் வந்து இலக்கியம், வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தே வில் பி டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ். அந்தந்த செக்ஷன்ஸில் அதை பிரித்து எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு குழந்தைங்களோட கேட்டகரியை நம்ம பிரித்து அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கரிக்குலத்தை ஸ்ட்ரக்சர் பண்ணி அப்ஜெக்டிவ்ஸை அடைஞ்சு நாலேஜை கற்றுக் கொடுக்கறதுக்கு இந்த ஆந்தாலஜி அப்படிங்கிற மெத்தட் நமக்கு பிடிக்கும். இது வந்து மெட்டாஃபிசிக்ஸில் ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகேவா?